ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்கேட்டிங் ஆஃப் லைட் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இது வந்து உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னால டென்சிட்டி தான். இந்த டென்சிட்டி கான்செப்ட் வந்தாலும் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த கான்செப்ட் இதில் தான் வரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்டோட ஃபார்மில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதாவது உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் பை மீடியம், அதாவது வந்து வெற்றிடம் பை அந்த இது உங்களுக்கு மீடியம் வச்சு ஃபார்முலா. அதை சின்னு சொல்லுவாங்க, இதை வின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஃபார்முலாவை கேட்பாங்க, மியூசிக்கல் டு சி/வி இல்லை வி/சி வருமானு கேட்பாங்க. ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சி/விங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதோட மீடியம் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் உங்களுக்கு மோர் தென் ஒன்னாக தான் இருக்கும். ஒன்றை விட வந்து அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட மீடியம் வந்து எப்பயுமே ஒன்னோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் வச்சு கான்செப்ட் கேட்குறாங்க அப்படின்னாலே அது பெண்டிங் கான்செப்டில் தான் வரும். இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் நீங்கள் தண்ணி நிரப்பிட்டு அதில் ஒரு பென்சிலையோ இல்லை லெமனையோ போகிறீங்க அப்படின்னா அது பெண்டான மாதிரி காட்டும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் கான்செப்டில் வரும். இது எக்ஸாம்பிளாகவே கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக் பெண்டிங்கை வச்சு கேட்கலாம், லெமனை வச்சு கேட்கலாம். ஸோ இப்போ ஒரு பென்சில் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷனில் 2 லா வந்து இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதான் வந்து ஒரு லைட் வந்து ரேர்லேருந்து டென்சர் போவோம், இன்னொன்று வந்து டென்சர்லேருந்து ரேரர் போவோம். ரேரர்னால் ஒன்றும் இல்லை, ஸோ ஏர்லேருந்து போகிற ஒரு இது. டென்சர்னால் அடர்த்தி அதிகமாக, தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பென்சிலை தண்ணிக்குள்ளே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ வந்து நீங்கள் அதாவது நீங்கள் கான்செப்ட் வைஸ் பார்க்கணும், அதனால் சொல்கிறேன். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போடுறீங்க, இப்போ வந்து தண்ணியை வந்து வாட்டர்லேருந்து நீங்கள் அப்படி போடுறீங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா பெண்டிங் அவே ஃப்ரம் நார்மல். இங்கே வந்து அவேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ அதாவது உங்களுக்கு டென்சர்லேருந்து ரேரர், ஒரு தண்ணியிலேருந்து உங்களுக்கு காற்று பக்கம் அந்த பென்சில் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு அதோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸாக இருக்கும். ஆனால் இதே இது வந்து நீங்கள் லைட்டை இந்த மாதிரி வந்து ரேரர்லேருந்து டென்சர் போடுறப்போ அதோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுமா, அதிகமாக இருக்குமா, பென்ஸ் வந்து அவே ஃப்ரம் நார்மலாக இல்லை வந்து பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மலாக கேட்பாங்க. ஸோ அவே ஃப்ரம் நார்மலாக இன்க்ரீஸாக இருக்கும், டுவர்ட்ஸ்னால் உங்களுக்கு டிக்ரீஸாக இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. இந்த டிக்ரீஸஸ் லோன் கூட கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே இன்னொரு கான்செப்ட், இந்த மியூ வச்சு சைனை பை சைனார் ஸ்னெல்லாகவும் ரொம்ப கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் லைட்ஸ் வந்து எப்பயுமே டிவைட்ஸ் ஆகும், அது ப்ரிசமில். ஸோ அது வந்து எப்பயுமே மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் லைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது விப்ஜிஆர் அது பார்த்துருப்பீங்க, அதில் தான். ஸோ லைட் வந்து எப்பயுமே உங்களுக்கு ப்ரிசம் கூடி அந்த இதாவது பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து 2 டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு 2 டைம்ஸ் தான். இதே மாதிரி சன்செட் சன்லைட்டை வச்சும் கேட்பாங்க, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுவுமே 2 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட் 2 மினிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். இதோட கான்செப்டே அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் இருக்கனால தான் வந்து உங்களுக்கு ஸ்டாரே வந்து ட்விங்க்லிங் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதே வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸில். அதனால தான் வந்து இந்த கான்செப்டே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்து கூட உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. பெண்டிங் ஆஃப் லைட், நான் தான் சொல்லிட்டேன், பெண்டிங் வந்து ரிஃப்ராக்ஷன் தான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் உங்களுக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 3 நம்பர் கொடுக்காங்கன்னா எது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உல்ட்டா, அந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எது வந்து கம்மியாக இருக்கும் அதுதான் அதிகமானது. ஸோ அதான் உங்களுக்கு விபி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து விசி, அடுத்து வந்து விஏ கொடுத்துருப்பாங்க. அப்போ எது வந்து அதிகம் அப்படின்னா விபி தான். குட்டியாக இருக்கிற ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் அதிகமான இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மீடியம்லேருந்து வேக்கம், அதாவது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிசம் பொறுத்த வரைக்கும் அதோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்ட் ரேஸாக தான் இருக்கும், அது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷனும் சொல்லுவாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், ஏர் டு வாட்டர் அது உங்களுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன், அதோட லைட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ட்ராவல் ஆகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக ட்ராவல் ஆகுதுன்னா எப்போயுமே உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகாது. ஆனால் நீங்கள் நார்மலாக பார்க்குறப்போ ஏர்லேருந்து வாட்டருக்கு போகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக இருக்கும்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே நார்மல்னு கொடுத்துருக்கனால இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இது முக்கியமானது, கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரி கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு ஏர் தான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கான்செப்ட் வச்சு பார்க்குறோம் லோ மீடியமாக இருக்கும். அதாவது இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், காற்று தான் அடர்த்தி கம்மி. இதை வச்சு நிறைய டைம்ஸ் கேட்டுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரிஃப்ராக்ஷன் கான்செப்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ ஃபார்மேஷன் வந்து ரிஃப்ராக்ஷன்லேயே வரும், டோட்டல் ரிஃப்ராக்ஷன்லேயே வரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ரெயின்போவில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சில டைம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தண்ணி தொட்டி இந்த மாதிரி எதாவது பார்க்கிங்க, தண்ணி தொட்டியோட ஒரு கரெக்டான அந்த கடல் மட்டத்தில் எங்கேயா பார்க்கிங்க அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு மேலே தெரிகிற மாதிரி காட்டும். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அடியில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது மேலே காமிக்கிறதும் அது ரிஃப்ராக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ராடு வந்து பெண்டாக இருக்கிறதும் ரிஃப்ராக்ஷன் தான் சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஒன்று, உங்கள் கண்ணில் வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேஷன் ஆகிறதும் ரிஃப்ராக்ஷன் கான்செப்டில் சொல்லியிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, அது எல்லாமே வந்து ஒரே சர்ஃபேஸில் விழுது அப்படின்னா
அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், ரீஃப்ராக்ஷன் நடக்கும். இது வந்து முக்கியம். அதாவது இன்சிடென்ட் டைமும் ரிஃப்ளெக்டட் டைமும் சேம் சர்ஃபேஸில் நடக்கணும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. லைட் வந்து உங்களுக்கு டேன் ஆகுது, அதாவது பவுண்ட்ரியில் போய் பட்டு ஒரே 2 மீடியமில் வந்து உங்களுக்கு டேன் ஆகுது அப்படின்னா அது ரீஃப்ராக்ஷன். அதாவது லைட்டு டேன் ஆகிற பவுண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 2 மீடியம் நடுவில் நடக்குன்னா அது ரீஃப்ராக்ஷன். இங்கே இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளெக்டன்ட் ரே, அதாவது உங்களுக்கு ஆப்ஷனில் ரிஃப்ராக்ஷன் இருந்தால் ரிஃப்ராக்ஷன் மட்டும் போடுங்க. ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரிஃப்ராக்ஷன் போடுங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே டென்சிட்டி நான் சொன்னேன், லோ டென்சிட்டினா ஏரு. ஸோ அதாவது ஏருக்கும் வாட்டருக்கும் கம்பேர் பண்ணப்போ வாட்டர் தான் டென்சிட்டி அதிகம். சப்போஸ் உங்களுக்கு வாட்டருக்கும் கிளாஸுக்கும் பார்க்குறப்போ கிளாஸ் தான் உங்களுக்கு டென்சிட்டி அதிகம். அப்போ இது வந்து ரேராக மாறிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் சன்ரைஸ் அண்ட் சன்செட் அதோட அட்மாஸ்பியரிக் ரிஃப்ளெக்ஷனால தான் நடக்கும். இது ஆல்ரெடி நம்ம ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸுக்கும் பார்த்தோம். அதுவுமே டிலே ஆகிற காரணம் 2 நிமிஷம் தான். ஆல்ரெடி ப்ரிசமுக்கும் நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிசமும் நான் 2 மினிட்ஸ் சொல்லியிருப்பேன். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இது பொறுத்த வரைக்கும் டைமண்டுக்கு 2.42. இந்த இது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.42. ஏருக்கு வந்து 1.0003, அதாவது 303. இதுவே வந்து உங்களுக்கு நம்பராக ஒரு டைம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா 000 போட்டு 3 கொடுத்துருந்தாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ 1 2 3 அது போக 3. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பொறுத்த வரைக்கும் 1.333. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே லோலேருந்து ஹைக்கு தான் போவோம். ஸோ அதுவுமே வந்து எப்படி போவோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து தான் லோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏர் தான் கம்மி, ஏருக்கு அப்புறம் ஐஸ் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது வந்து ஏரை இருக்காலே கம்மி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஸை விட ஏர் கம்மி. ஸோ டோட்டலாக இப்படி பார்க்குறப்ப ஏர் தான் வந்து கம்மி. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டென்சிட்டி வந்து ஐஸை விட கெரோசின் அதிகமாக இருக்கும், பென்சின் அதிகமாக இருக்கும், ராக் சால்ட் அதாவது சால்ட் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த லோ டு ஹை கொடுத்துருக்கேன். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆர்ஐனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு லோ டென்சிட்டியை வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு வந்து டைமண்ட் ஸ்பார்க் ஆகிறது, ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்டில் வரும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த இதனால தான் உங்களுக்கு வரும். ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஸ்பார்க்காக அதாவது மினுமினுப்பாக தெரியுது அப்படின்னா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் டிஸ்பர்ஷன் கான்செப்ட்லேயும் வரும். உங்களுக்கு ஸ்பார்க்கிங் வந்தாலே ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான். ஸோ லைட் வந்து வாட்டர்லேருந்து உங்களுக்கு ஏர் பாஸ் ஆகுதுன்னா என்ன அங்கே சேஞ்ச் ஆகும் கேட்பாங்க. ஸ்பீட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த விப்ஜிஆர் கான்செப்ட்டில் இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். மினிமமாக வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெட்டில் ஒய்லெட் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னெல்ஸ் லா, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு கான்செப்ட் வந்தாலே ஸ்னெல்ஸ் லா தான். அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.